திமுக கூட்டணியில் இருந்து விலகிய விசிக விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் விஜய் பக்கம் சென்றுள்ளது. இந்த நிலையில்தான் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விஜயின் தாவேகாவிற்கு அதிர்ச்சியான மெசேஜ் ஒன்றை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலான விருதுகள் வழங்கும் விழா சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. அதில் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், தேர்தல் முடிவில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்துள்ளது. அதில் எங்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஏனெனில் நாங்கள் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தாவேகாவை கடுமையாக விமர்சித்தே மக்களை சந்தித்தோம். தேர்தலுக்கு முன்பு விமர்சித்துவிட்டு தேர்தல் முடிந்தவுடன் பதவிக்காக கொள்கையை மாற்றி ஆட்சியுடன் இணைவது எங்களின் அரசியல் நடைமுறை அல்ல. அதிகாரத்திற்காக யாரிடமும் சென்று பேரம் பேசவோ துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை கேட்டு காத்திருக்கவோ நாங்கள் தயாராக இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகாவை விமர்சித்ததற்கு காரணம் அப்போது எங்களுக்கு இருந்த அரசியல் சந்தேகங்களும் கருத்து வேறுபாடுகளும் தான். அதனை வெளிப்படையாக மக்களிடம் கூறினோம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழலில் முதலமைச்சர் விஜய் எடுத்த முடிவு எங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் எளிதாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருந்த போதிலும் அந்த பாதையை தேர்வு செய்யாமல் மத சார்பற்ற சக்திகளாக மக்களால் அடையாளம் காணப்படும் எங்களை போன்ற கட்சிகளிடம் ஆதரவு கோரியது ஒரு முக்கியமான அரசியல் முடிவாக அமைந்தது. அந்த அணுகுமுறையையும் அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாட்டையும் மதித்து நாங்கள் ஆதரவு வழங்க முடிவு செய்தோம். இது பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. ஜனநாயகத்தின் நலன், அரசியல் சூழல் மற்றும் மாநிலத்தின் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுதான். எங்களின் கொள்கைகளும் அரசியல் அடையாளமும் மாறவில்லை. ஆனால் மக்களின் நலனுக்காக தேவையான இடங்களில் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது எங்களின் கடமை என்பதால் இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் விசிக இல்லை என திமுக தலைமை அறிவித்துவிட்டது. நான் அறிவிக்கவில்லை. நான் இதுவரை அறிவிக்கவில்லை. திமுக கூட்டணியில் விசிக இல்லை என நாங்கள் இன்னும் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கின்றோம் என்றும் நாங்கள் அறிவிக்கவில்லை. அமைச்சரவையில் இருக்கின்றோம் என்று மட்டுமே அவர் தெரிவித்ததுதான் தற்போது விஜய் தரப்புக்கு இந்த பேச்சு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் விசிகவினர் பலர் திமுக பக்கம் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் திருமாவளவன் இப்படி திமுகவுக்கு சாதகமாக பேசி நிர்வாகிகளை குழப்பத்தில் வைக்க திட்டம் போட்டுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.